எதிரேயர்களின் சிறுவர்குழாம் ஒலிவ கிளைகள் தீர்த்தவராம் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன, பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர்தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவரவரே, ஆறுகளின் மீது அதை நிலை நாட்டியவர் அவரே. எதிரேயர்களின் சிறுவர்குழாம் ஒலிவ கிளைகளை பிரித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயலினன், தூய உள்ளத்தினன், பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன், தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாயாணையிடாதவன். எதிரேயர்களின் சிறுவர்குழாம் ஒலிவ கிளைகளை பிரித்தவராய் உன்னதங்களிலே ஓசானா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எதிரேயர்களின் சிறுவர்குழாம் பணியில் ஆணைகள் விரித்தவராய் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார். மக்களினத்தாரே, நீங்கள் யாவரும் கை கொட்டுங்கள், அக்களிப்போடு இறைவனுக்கு புகழ் பாடி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உன்னதமானவர், அஞ்சுதற்குரியவர், உலகுக்கெல்லாம் பேரரசர். எதிரேயர்களின் சிறுவர்குழாம் வழியில் ஆணைகள் விரித்தவராய் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார். மக்களை நமக்கு கீழ்ப்படுத்தினார், நாடுகளை நமக்கு அடிபணிய வைத்தார். நமக்கு உரிமை பொருளாக நாட்டை தேடித் தந்தார். தாம் அன்பு செய்யும் யாக்கோபுக்கு அது பெருமை தருவதாகும். எதிரேயர்களின் சிறுவர்குழாம் வழியில் ஆணைகள் விரித்தவராய் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே என்று முழங்கி ஆர்ப்பரித்தார்.
இஸ்ராயேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர், ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ, அழிவுறும் மனிதரும் படைப்புகளும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. எபிரேயர்களின் மக்கள் திரள் உறுப்புகள் ஏந்தி எதிர்கொண்டார், செபமும் கீதமும் காணிக்கையும் கொண்டு யாம் இதோ வருகின்றோம். புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார்.
என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும் அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும் அவர்களோ என்னை பார்க்கிறார்கள் பார்த்து அக்களிக்கிறார்கள் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார் ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார்